ஈரோடு கிழக்கு வந்து ஒரு மாடல் 2026 எலெக்ஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு மாடல். அங்கே தேர்தல் நடக்கிற இடத்துல ரோடாக பஸ் ஸ்டாண்டு நிற்க போகிறவனை பார்த்து டோக்கன் கொடுத்து பணம் கொடுக்குறான். உன் பறக்கும் படையெல்லாம் எங்கே போச்சு? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? பறக்கும் படையின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கீங்க. திமுகவை பார்த்துக்கிட்டு பாஜக தலைவர்கள்லாம் நடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ எங்கே பயம் வரும்? திமுக காரன் வந்தவன் என்னவே இல்லை. அதை பூரா எடுறானே, இவன் பூரா தான் ரவுடி தானே, எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு எண்ணிக்கை இல்லாமல் குத்திட்டு போனான். இப்படி ஒரு கேவலமான தேர்தலை அன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில் இருந்தபோது ஸ்டாலின் தான் நடத்தினார். இதை அதே ஈரோடு கிழக்கில் தான் சார் ஹிந்தி மொழியில் ஓட்டு கேட்டிருக்காங்க, பதாகைகள்லாம் அடிச்சு. அதை கேட்டால் இல்லை ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால தான் கேட்டோம். ஹிந்திக்கார நிறைய இருப்பான்னா நீ தான் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு கள்ளக்குடியில் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்த ஆளாச்சப்பா உங்கள் அப்பா. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு சிறைக்கு சென்றேன்னா இன்னைக்கு வந்து ஹிந்தியில் ஓட்டு கேட்குறான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர் மக்களை ஏமாற்றுவான், நாட்டு மக்களை. ஈரோடுனாலே பெரியார் மண்ணுன்றாருங்க, ஈவேரா மண்ணுன்றாருங்க. அந்த மண்ணில் பணம் கொடுத்தே ஜெயிக்கணுமா? ஏன் சீமானை எளிதில் வீழ்த்த முடியாதா? ஈவேராவுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே செல்வாக்கு இல்லைங்க. ஈரோடில் தீக்காவை தனியாக நிற்க சொல்லுங்க. ஈவேரா பெரியாரை சொல்லி எங்கே நின்னாலுமே உங்களுக்கு 100 ஓட்டு விழுகாது ஒரு தொகுதிக்கு. ஈவேரா மண்ணுன்றாங்களே சார். ஈவேராவே ஒரு மண்ணு தானே. நான் முதலே சொன்னேன், அப்புறம் தான் சீமான் சொன்னார். இப்போ நீங்கள் கோயில்களுக்கு போங்க, இந்த விஐபி பாஸ் பூரா திமுக ஃபேமிலி தான் வரான். பூரா ஊரை ஏமாற்றிக்கிட்டு சாமியை செல்பால் அடித்தேன், ஜாமி இல்லைன்னு ஊருக்கு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். காரியான்னா மனைவியை கூட்டி கொடுப்பான்னு கேட்டாருப்பா உங்களை, உங்கள் தலைவருக்கு தலைவர். ஜாதி பேரை சொல்லி அரசியல் நடத்துகிற அன்புமணி ஈவேராங்கிறீங்களா? உங்கள் மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? அப்புறம் கூலிக்காரன் ஈவேராவை திட்டினா கூலிக்காரன். அப்போ அவங்க அப்பாவே கூலிக்காரன் தானே. அவங்க அப்பா சட்டசபையில் 1966 ஈவேராவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும்னு சொன்னார். அப்போ கருணாநிதி கூலிக்காரன்னு கனிமொழி ஒத்துக்கிறாங்களான்னு கேட்குறேன். கனிமொழி இன்னொன்று சொல்கிறாங்க, தமிழ் துரோகிகளாம், தமிழின துரோகிகளாம். தமிழ் துரோகி நீங்கள் தான். ராஜபக்சேட்ட போய் விருந்து சாப்பிட்டு வந்த ஆடாச்சு நீங்கள். 1.5 லட்சம் இலங்கை தமிழ் மக்களை கொண்ட ராஜபக்சேட்ட விருந்து சாப்பிட்ட நீங்கள் தமிழ் துரோகிகளா? ஈவேராவை பற்றி திட்டவன் தமிழ் துரோகியா? தமிழின துரோகினா உங்கள் அப்பா தான். ஸ்டாலினாச்சும் கொஞ்சம் எழுதி வச்சு பேசுகிறாரு. இன்னுமே இவங்களும் நம்ம கனிமொழியும் ஒரு பிஏ வச்சுக்கிட்டு எழுதி வாங்கிட்டு பேசுங்க. கண்டபடி இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களை நீங்களே திட்டுற மாதிரி தான் இருக்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் வரதராஜன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இப்போ திமுக போட்டியிடுது, மற்ற அதிமுக, பாஜக, தாவேக யாருமே போட்டியிடல. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியை அவங்க மதிக்கிறதே கிடையாது. அவங்க கேட்ட கேள்வி கேட்டால் கூட அவங்கள ஒரு ஆளாண்ட அளவுக்கு பதில் சொல்லணுமான்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் பணப்பட்டுவாடா, டோக்கன் கொடுத்து பணப்பட்டுவாடா நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு சிறிய கட்சியை திமுக பார்த்து பயப்படணுங்க, என்ன காரணம்? இவங்களை பார்த்து பயப்படுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு சொந்த செல்வாக்கு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். திமுகவுக்கு பணம் கொடுக்கலன்னா எந்த கட்சி நின்னாலும் திமுக தோற்றுக்கணும். அதனால் அவங்க பணத்தை தான் நம்புகிறாங்க, மக்கள் செல்வாக்கை பற்றி நம்பலை. ஒரு சுயேட்சைன்னா கூட இதே மாதிரி பணம் கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பணம் தான் ஆயுதம். என்ன ஒரு கேவலமான ஜனநாயகம் இந்தியாவில் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் வெக்கங்கிட்ட இந்த தேர்தல் கமிஷன். இவங்கெல்லாம் ஒரு தேர்தல் கமிஷனு தேவையா? மக்கள் வரி பணத்தை எவ்வளோ கொடுத்து ஒரு தேர்தல் நடக்குது, பறக்கும் படையுமா? அங்கேருந்து போகக்கூடிய வண்டிகளில் வந்து டிக்கியை தூக்கிக்கிட்டு உள்ளே பொட்டி இருக்கா அது இருக்கான்னு பார்க்குறான். அங்கே தேர்தல் நடக்கிற இடத்துல ரோடாக பஸ் ஸ்டாண்டு நிற்க போகிறவனை பார்த்து டோக்கன் கொடுத்து பணம் கொடுக்குறான். உன் பறக்கும் படையெல்லாம் எங்கே போச்சு? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? பறக்கும் படையின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் நடக்கிற இடத்துல போய் இது பண்ணி பாருங்களேன். அதில் தேர்தல் மேற்பார்வையாளர்கள்னு ஒரு 5-6 ஐஏஎஸ் ஆஃபீஸில் போடுவான். இன்னமே நம்ம பணத்தெல்லாம் இது வேஸ்ட் பண்ணுறதுக்கு தேர்தல் மேற்பார்வையாளர்கள். அவன் ஒரு 5-6 ஐஏஎஸ் காரில் வருவான், அப்படி பார்ப்பான், அப்படி போயிடுவான். இங்கே ரோட்டில் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதை எந்த மேற்பார்வையாளரும் பார்க்க மாட்டான், எந்த பறக்கும் படையும் பார்க்க மாட்டான். எதுக்கு வெக்கம் இல்லாமல் நீங்கள் எல்லாம் இந்த இதில் எலெக்ஷன் நடத்துறீங்க? டிஎன் சேஷன் இருந்தார். அப்போ டிஎன் சேஷன் கரெக்டாக ஒன்றையும் பிடிச்சாரு கேட்பாரு. அதனால் பயந்தான் அரசியல் கட்சி. இவன் தான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறான்ல எதுவுமே. யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? மோடிகிட்ட போய் சொன்னீங்கன்னா மோடி அங்கேருந்து உங்கள் கடிதம் இவங்களுக்கு அனுப்பப்பட்டது அமித்ஷாவுக்கு அப்படின்னு போடுவார். அமித்ஷா
அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புவார். இங்கே இவங்க ஒரு பதில் எழுதி எல்லாம் போய் அப்படின்னு அனுப்புவாங்க. ஃபைல் ஆகிரும். முடிஞ்சு போச்சு. மோடியாவது அமித்ஷா அவங்க இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு வேண்டிய ஆள தேர்தல் தலைமை கமிஷனராக போடணும், நம்ம சொல்கிறத அவர் கேட்கணும், நம்மளை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு பாஜக வந்துட்டான். அப்படினால தப்பு பண்ணுறவனுக்கு என்ன இது இருக்குது? அவனை ஏன் தட்டி கேட்குறான்? வரிசை வெளியில் நின்றுக்கிட்டே கொடுக்குறான். முன்னாடியெல்லாம் மறைச்சு கொடுப்பாங்க. போன எலெக்ஷன்லாம் மறைச்சு கொடுத்தாங்க. கண்ணாடி கல்யாண மண்டபத்தில் போய் தங்க வச்சு உள்ளே கொடுத்தாங்க. இப்போ ரோட்லேயே கொடுக்க ஆரம்பிக்கிறான். எவன் கேட்குறான்? மத்திய தேர்தல் கமிஷன் மண்ணாங்கட்டியாகுது அப்படின்னு. மத்திய அரசாங்கம் நம்ம கவியிலடா, நம்ம பாக்கெட்டில்டா. ரொம்ப மிஞ்சி போனால் இங்கேருந்து ஒரு மந்திரியை கூட்டிகிட்டு வந்து சமாதியில் மாலையை போட சொன்னால் அவன் வந்து சிரித்து மாலையை போட்டு போயிடுவான். அண்ணாமலையிட்ட விட்டா கலைஞர் ஐயா அவர்கள் மரியாதைக்குரியவர், எதுக்குரியவர் அப்படின்னு தொட்டு கும்பிடுவாங்க அவங்க. அப்போ அவனுக்கு எப்படி பயம் போகும்? இந்திரா காந்தி இருக்கும்போது இந்திரா காந்தின்னா அவங்க போச்சு, அவ்வளோதான். ஓடி எங்கே ஓடுவான்னு தெரியாது. போடு இவங்களை அடித்து கை காலெல்லாம் ஒட்டிச்சு வித்யாசாகர்னு ஒருவரை வச்சு ஓட்டிடான்னது அந்த அம்மா. அடித்து அடியில் துண்டக்கானான் துணியக்கானான்னு போட்டு மிசாவை ஏவி விட்ட பிசாசே அப்படின்னு கத்த ஆரம்பித்தார் கருணாநிதி. அவர் ஒரு ஆளுக்கு தான் அடி விழுகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா காமராஜர் வந்து அப்போ இங்கே இருந்தார் உயிரோட அந்த ஆரம்ப கட்டத்தில். அதனால் அந்த அம்மா என்ன நினச்சதுன்னு கேட்டிங்கன்னா, சரி அவங்க பழைய ஆளுங்கள்லாம் இருந்த இடம் அப்படின்னு ஒரு மரியாதை கொடுத்து திமுகவுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி நினச்சி எம்ஜிஆரும் இந்த விஷயத்தில் கருணாநிதி அவர்களை கைது செய்யக்கூடாது என்னுடைய நண்பருங்கிற மாதிரி இந்திரா காந்தி ஒப்பீனியன் கேட்டாங்க இங்கே. அவரை கைது செய்யணும் என்னன்னு. எம்ஜிஆரும் இல்லை அவரை கைது செய்யாதீங்கன்னு. அப்போ பார்த்தாங்க சரி எம்ஜிஆர் நம்ம கைக்கு வேணும்ட்டு விட்டாங்க. இல்லைன்னா சர்க்காரியா கமிஷன் சொன்னதுக்கு கை காலை உடிச்சிருப்பாங்க. இவ்வளோவாடா கொள்ளையடிச்சிங்க. அந்த அம்மா இருந்ததுனால இன்றைக்கி அவ்வளோ பேர் நடுங்கினான். இப்போ இவங்கள பார்த்து தான் இவங்க நடுக்கிறாங்க. திமுகவை பார்த்துக்கிட்டு பாஜக தலைவர்கள்லாம் நடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ எங்கே பயம் வரும்? அதனால் எல்லாம் இவங்க கையில். இங்கே 2006 பஞ்சாயத்து தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. நான் கண்ணால் பார்த்தேன். ஸ்டாலின் எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. 11 காலையில் 11 மணிக்கே பூத்தெல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க, பூட்டு போட்டு. 11 மணிக்கு பூத்தை எவன் ஓட்டு போட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்துக்கும் 10 இவன் போனான் டிஎம்கேக்காரன். அப்போ இதுக்கு ஓட்டு சீட்டு எதுக்கு உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் வரட்டிட்டான். ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வெள்ளப்படான்னா அங்கே இருக்கிற சீல் எடுத்து ஒன்றுலேயும் ஒன்று சுதை சூழலுக்காக குத்துனான். குத்தி அந்த பொட்டியில் போட்டான், மூடிட்டு போயிட்டாங்க. 11 மணிக்கெலாம் தேர்தல் பணியாளர்கள்லாம் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கான். எவன் கேட்குறது? ஆட்சி இவங்க ஆட்சி. அப்போ வந்துக்கிட்டு இவங்க காங்கிரஸ் மத்திய இதில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது, இவங்க கூட்டணியில் இருக்கான். காங்கிரஸ் வாயை திறப்பாங்களா? சோனியா காந்தி புருஷன் செத்ததுக்கே உண்மையான கொலையாளிகளை கண்டுபிடிச்ச பிறகும் கண்டுக்காமல் இருந்த நம்ம லேடி அது கண்டுக்கிச்சு தான் பேசாமல் இருந்தாங்க. போட்டு அடித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓட்டை எண்ணுனாங்க. ரிசல்ட்டை கொடுக்கும்போது இடிக்குது. ஒவ்வொரு கவுன்சிலர் அவங்க மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 21,000, பதிவான வாக்குகள் 31,000. எப்படி ரிசல்ட் கொடுப்பீங்க? 10,000. திமுக காரன் வந்தவன் என்னவே இல்லை. அதை பூரா எடுறானே, பூரா தான் ரவுடி தானே, எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு டக்குன்னு எண்ணிக்கை இல்லாமல் குத்திட்டு போனான். இப்படி ஒரு கேவலமான தேர்தலை அன்னைக்கு திமுக ஆட்சியில் இருந்தபோது ஸ்டாலின் தான் நடத்தினார். இதை இப்போ இன்னும் கொஞ்ச நாள் அது வந்துடும். எலெக்ஷன் கமிஷன் ஆகுது, மண்ணாங்கட்டி ஆகுதுன்னு கொஞ்ச நாளில் வந்துடும். வேடிக்கை பாருங்க நீ. அதனால இப்படி தான் வரும். இப்படி தான் இதை குட்டிச்சவரை ஆக்கிடுவாங்க. இல்லை சார், அப்போ பண்ணாங்க ரைட்டு. இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலில் 1 வருஷம் தான் இருக்குது. அடுத்து வந்துடும் தேர்தல், பொது தேர்தல். 1 வருஷத்துக்கு ஏன் சார் இவ்வளோ பணம் பட்டுவாடா பண்ணலாம்? அதாவது இதில் ஜெயிச்சுட்டாங்கன்னா 2026 அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவான்? அவன் தாண்டா ஜெயிக்க போகிறான், அவன் கொடுக்குற ரூபாயை வாங்கிட்டு ஓட்டை போட்டுருவோன்னு ஒரு மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. வெள்ளோட்டம் தானே அது. 2026 தேர்தலுக்கான வெள்ளோட்டம். இன்னும் திமுக தாண்டா ஜெயிக்கிறான், ஊரில் பூரா காரி துப்புறான், ஆனால் இவன் ஜெயிச்சிடான்டா. சரி, இவனை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ 5,000 ரூபா கொடுப்பான் பிறகு ஒரு ஓட்டுக்கு ரூபாய் வாங்கிட்டு போட்டு போயிடுவோம். நம்ம போடலனாலும் ஜெயிச்சிருவான் அவன், எத்தனையோ குறுக்கு வழியில் அப்படின்ட்டு போயிடும். அதனால இப்படி தான் போகும். ஈரோடு கிழக்கு ஒரு மாடல்.
2026 எலெக்ஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு மாடல் புரிஞ்சுக்காங்க. அதே ஈரோடு கிழக்கில் தான் சார் ஹிந்தி மொழியில் ஓட்டு கேட்டிருக்காங்க, பதாகைகள்லாம் அடிச்சு. அதை கேட்டால் இல்லை ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால தான் கேட்டோம். ஹிந்திக்கார நிறைய இருப்பான்னா நீ தான் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு கள்ளக்குடியில் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தாளாச்சப்பா உங்கள் அப்பா. இந்தியை எதிர்த்து, ஆமாம் இந்தியை எதிர்த்து தானே தண்டவாளத்தில் வச்சாரு. அந்த தண்டவாளத்தில் ரயில் வராதுன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் வச்சாரு. இல்லைன்னா ரயில் வர்ற தண்டவாளத்தில் வைப்பாங்களா, வைக்க சொல்லுங்க. ஊரே ஏமாத்துறது. உடனே அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து தண்டவாளத்தில் வச்சுட்டாருன்னா அன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்தவன் எவனாச்சும் எப்படிலாம் தண்டவாளத்தில் வைப்பான், ட்ரெயின் வரும்போது வைப்பானான்னு கேட்கல. உடனே அதை வச்சுக்கிட்டு பாட்டு எழுதிட்டான், கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு பாட்டு எழுதுனாங்க அப்போ. ஏன்னா ஊரை ஏமாற்றிட்டு இதுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போய் பெருசாக நின்று துப்பாக்கி சூடுலாம் நடந்து நிறைய பாப்பாவிகள்லாம் சேர்த்தாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு சிறைக்கு சென்றேன்னா இன்றைக்கி ஹிந்தியில் ஓட்டு கேட்குறான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர் மக்களை ஏமாற்றுவான், நாட்டு மக்களை. அவன் கொள்கைகளை அப்பப்போ மாற்றிக்குவான். தனி தமிழ்நாடுன்னு கேட்டான். அப்போ 67 ஆட்சிக்கு வந்தோடனே தனி தமிழ்நாடு கைவிட்டுட்டோம், மாநில சுயாட்சி. அப்படியே ரிவர்ஸ் பல்ட்டின்னு சொல்கிறாங்க. நான் மாநில சுயாட்சி தான் கேட்டோம். இந்திரா காந்தியை மிசாவை ஏவி விட்ட பிசாசேன்னாரு. உடனே அந்த அம்மா திருப்பி இதுக்கு பிரதமராக வர வாய்ப்பு வந்த உடனே நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு கருணாநிதி. ஸோ எப்படி மாறுது பாரு. எல்லாம் பேச்சுக்கு மட்டும்தான். எல்லாம் இல்லை தாத்தா அப்படி சொன்னார், பேரை ஹிந்தி தெரியாது போடா டிஷர்ட்லாம் போட்டாரு, டிஷர்ட் போடுவார். அதனால் இப்போ அடுத்து கொஞ்சம் இதாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஹிந்திக்கு ஒரு தண்டாவது சொல்லுவான். ஹிந்தி படித்தா தான் நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அதனால ஏன் ஓட்டு போடுறான்னா உன் கொள்கையிலேருந்து நீ மாறலாமா, நீ தான் ஹிந்தி இது பண்ண மாட்டல்ல, இங்கிலீஷில் கேளு, ஏன் ஹிந்திக்கு போகிற, உங்களுக்கு தான் ஹிந்தியும் இப்போ தான் எதிரியாச்சே. காரியம் ஆகணும்னா கழுதையும் காலை பிடிக்குமா, அது உனக்கு தான். காரியம் ஆகணும்னா யாரை வேணாலும் காலை பிடிப்பாங்க. அதனால் இது ஒன்றும் அதிசயம்னு இல்லை. அவங்க இப்போ ஹிந்தி பண்ணுறவங்கலாம் ஒரு நாளைக்கு 300 400 வேலைக்கு செய்கிறாங்க. அவங்க கையில் ஒரு 5000 ரூபாயை கொடுத்தா அவனுக்கு என்ன வந்தது, தமிழ்நாடு போட்டு ஒரு 10 நாளைக்கு செய்கிற வேலையை ஒரே நல்ல ஓட்டில் கிடைக்கிது. நம்ம இருக்கிறது தமிழ்நாடு, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. கொஞ்ச நாள் வேலை பார்க்க போகிறான், போடுறா ரூபா கொடுக்குறவனுக்கு போடுறான்னா அவனும் போட்டு போயிடுவான். அது அருமையாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை சார், அங்கே இப்போ ஈரோடுனாலே பெரியார் மண்ணுன்றாருங்க, ஈவேரா மண்ணுன்றாருங்க. அந்த மண்ணில் பணம் கொடுத்தே ஜெயிக்கணுமா, ஏன் சீமானை எளிதில் வீழ்த்த முடியாதா? இப்போ ஈவேரா இங்கே செல்லுபடி ஆகலையோ இப்போலாம்? ஈவேராவுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே செல்வாக்கு இல்லைங்க. ஈரோடில் தீக்காவை தனியாக நிற்க சொல்லுங்க, 100 ஓட்டுக்கு மேலே வாங்குறான்னு பாருங்க. 100 ஓட்டு ஈவேரா பெரியார சொல்லி எங்கே நின்னாலுமே உங்களுக்கு 100 ஓட்டு விழுகாது ஒரு தொகுதிக்கு. ஈவேரா மண்ணுன்றாங்களே சார். ஈவேராவே ஒரு மண்ணு தானே. நான் முதலே சொன்னேன், அப்புறம் தான் சீமான் சொன்னாரு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், ஈவேரா மண்ணு, ஈவேராவே ஒரு மண்ணுடா அப்படின்னா. ஈவேரா மண்ணு மாதிரி தான் பேசுவார். தமிழ் இவன் பூரா தமிழ்ங்கிறான். அவர் என்ன சொன்னார், செந்தமிழ்நாடுனும் போதுனிலே வெங்காயம் பாது காயுதுன்னுலே அப்படின்னு பாரதியாரை கிண்டல் பண்ணார். இப்போ தமிழாக காட்டுமிராண்டி மொழின்னாரு. இவனை கேட்டால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னா. அவர் சாமியை செருப்பால் அடித்தார். இவங்க ஒன்றே குலம் ஒருவனை தேவன்னாரு அண்ணாதுரை. அவராச்சும் ஒன்றே குலம் ஒருவனை தேவனோடு நிறுத்தினார். இவன் பூரா கோயிலுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டானே. அத்திவரதர் கோயில் வரும்போது தான் தெரிஞ்சது இவன் திமுக காரன் குடும்பம் பூரா இவன் க்யூவில் நின்றுட்டான். விஐபி பாஸ் வேற. இப்போ நீங்கள் கோயில்களுக்கு போங்க, அந்த விஐபி பாஸ் பூரா திமுக ஃபேமிலி தான் வரான். பூரா ஊரை ஏமாற்றிக்கிட்டு சாமியை செருப்பால் அடித்தேன், ஜாமி இல்லைன்னு ஊருக்கு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க கதையே ஏன் கேட்குறீங்க, ஊரை ஏமாத்துற கதை. அதனால் இப்போ தான் இப்போ ஈவேரா கதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு மக்களுக்கு. ஐயோ வந்தாலும் இவ்வளோ மோசமான ஆளாக இருக்காரு அப்படின்னு. இனி ஒருத்தன் ஈவேராவை சிந்த மாட்டான். நான் என்ன சொல்கிறேன், ஈவேராவை ப்ரமோட் பண்ணாத, நல்லவர் இல்லை. நீயே உங்கள் கருணாநிதியே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செஞ்சு சொன்னீங்க. இன்றைக்கி எங்கள் தலைவருக்கு தலைவர்னா உன் திராவிடத்தை வாழ்க்கையில் ஃபாலோவே பண்ண முடியாத எவனாலையும். நீ தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க திராவிட. உங்களையே அவர் கேட்காத கேள்வி கேட்டார், திருட்டு பயிலுகன்னாரு. இதை விட என்ன கேட்கணும்? காரியம்னா மனைவியை கூட்டி கொடுப்பான்னு கேட்டாருப்பா உங்கள் தலைவருக்கு தலைவர். இதை விட கேட்கணுமா? நீங்கள் தான் அவரை விட்டுட்டு விலகி என்ன வந்தீங்க? 73 வயசில் கல்யாணம் பண்ணார், வளர்ப்புண்ண கல்யாணம் பண்ணாருன்னு வெளியில் வந்தீங்க. வெளியில் கொஞ்சமாச்சும் மான ரோஷம் வேணால் தலைவர் பதவி ஈவேராவுக்காக ஒதுக்கப்பட்டதுன்னு தலைவர் பதவியை காலியாக வச்சாங்க. 67 ஆட்சிக்கு வந்த உடனே ஈவேராவை போய் கூப்பிட்டு பார்த்தாங்க, தலைவர் பதவிக்கு நீங்கள் வாங்கன்னு.
உங்களை மாதிரி சீட்டிங் ஆளுங்கிட்ட ஏமாத்துக்காரங்கிட்ட போய் நான் தலைவராக இருக்கணுமான்னாரு அவர். கடைசி வரை அவர்களை கால் தூசியாக நினைத்தார். இவன் தான் உட்காந்துக்கிட்டு ஈவேரா பெரிய மண், ஈவேராவின் மண் அப்படின்னு சொல்லி இவங்க கத்துறான். இல்லாமல் கூட்டணி கட்சியும் சேர்த்துக்கிட்டு கத்துறான் ஈவேரா. ஒருத்தனுக்கும் எதுவும் புரியலை. ஈவேரா என்னத்தை சொல்றீங்க மற்றவங்கள? ஈவேரா இல்லைன்னா நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்க மாட்டேங்கிறாரு அன்புமணி ராமதாஸ். ஈவேரா கோவணம் கட்டிட்டு தெரியல. என்ன நான் கேட்குறேன், என்ன டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க, ஈவேரா இல்லைன்னா எம்பிபிஎஸ் படிக்க மாட்டேங்க. உங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுத்தது யாருயா? இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுத்தது யாரு? ஈவேராவா? தமிழ்நாட்டில் இப்போ பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது காமராஜருக்கு ஆட்சியில் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் 50% கொடுத்தாரு உங்களுக்கு. அந்த 50% படித்து வந்தவங்கெல்லாம் நீங்கள் அன்புமணி முதற்கொண்டு. ஆனால் பெருமை ஈவேரா இல்லைன்னா உங்கள் படிச்சிருக்க வேணாம். இவங்களை வன்னிய பெருமக்கள் உழைப்பாளிகள் அவங்க எவ்வளோ கொச்சப்படுத்தி பேசினார் ஈவேரா. உங்கள் ஜாதி பேரை சொல்லி அரசியல் நடத்துகிற அன்புமணி ஈவேராங்கிறீங்களா? உங்கள் மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? ஆமாம். என்ன சொன்னார் அப்படி? வேறு துரைமுருகன் பேசியிருக்காரு. துரைமுருகன் டைனி என்ன ஜாதின்னு இருக்காரு? வன்னியர்கள் இருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு நீங்களும் அது மாதிரி தான் சொல்லி பட்டியலினத்தில் இருக்கிற ஒரு ஜாதியை சொல்லி நீங்களும் அது மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதை பெருமையாக சொல்லிக்கிட்டு சிரிக்கிறாரு. இவங்க ஜாதியை வச்சு இது நடத்துகிற அன்புமணி ஈவேராவை பற்றி அவர் இல்லைன்னா நான் டைரக்டருக்கு படுது. நீங்கள் டாக்டருக்கு படிச்சிருக்க மாட்டீங்கன்னா நீங்கள் டாக்டருக்கு எப்படி படிச்சிங்கிறத உங்கள் வன்னியர் சங்கத்தில் இருக்கிற ஒருத்தர் என்னென்ன கதையோ சொல்கிறாரு. அதனால் திறமைசாலிகளுக்கு உங்களை மாதிரியே எல்லாம் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ பேக்வேர்டு ஆளுங்க, எத்தனையோ ஃபார்வேர்டில் இருக்கிறவனோட அதிகமாக இருக்குவாங்கிறாங்க. எஃப்சியில் போய் பாருங்கள், ஓப்பன் காம்படிஷன் ஓசியில் போய் பாருங்கள், எத்தனை பேர் பட்டியலினத்த மக்களுக்கு அந்த இதை மக்களை சேர்ந்தவனே பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் வரான். ஃபார்வேர்டில் மார்க் அதிகத்தில் வரான். எத்தனையோ பேர் அவ்வளோ திறமைசாலிகள் வந்துட்டான் எல்லா ஜாதியிலையும். எவனும் இன்றைக்கி அதை நம்பி இல்லை. அப்படி நம்பி இருந்தாலும் கொடுத்தது யார்? சும்மா மைக்கை வச்சு கத்துனவர் தான். அவரால் தான் நீங்கள் எம்பிபிஎஸ் வச்சு படிச்சிங்கன்னு சொன்னால் யார் ஏற்றுக்குவா? இப்படியே தமிழ்நாட்டை ஏமாற்றி நீங்கள் ஏமாறி ஆகிறதும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான். இல்லை சார், இப்போ என்ன கேள்வினா, இப்போ சீமான் ஈவேரா குறித்து பேசிட்டாங்க, கனிமொழி வாயா திறக்காதவங்க சொல்கிறாங்க அவர் ஒரு கூலிகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூலின்னு சொல்கிறாங்களே. என்ன சார் உங்களுக்கு அப்படி கூலி? அப்படி பார்த்தா ஈவேரா தான் ஒன்றா நம்பர் கூலி. போகிற கூட்டத்துக்கெல்லாம் பணம் வாங்கினாருல்ல, கூலி வாங்கினாருல்ல. போகிற கூட்டத்துக்கெல்லாம் பணம், இடைக்கிட ஏலக்கா, இடைக்கிட ₹1 நாணயம் வாங்கினாரா இல்லையா? அதெல்லாம் கல்லூரி கட்டுறதுக்குன்னு சொல்கிறாங்களே. கூலி வாங்கினாருல்ல. எத்தனை கல்லூரி ஈவேரா பேரில் தமிழ்நாட்டில் கட்டினாங்கன்னு கேளுங்க கனிமொழியை. அது தெரிய மாட்டேங்குது. அப்புறம் கூலிக்காரன் ஈவேராவை திட்டினா கூலிக்காரன். அப்போ அவங்க அப்பாவே கூலிக்காரன் தானே. அவங்க அப்பா சட்டசபையில் 1966 ஈவேராவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும்னு சொன்னார். அப்போ கருணாநிதி கூலிக்காரன்னு கனிமொழி ஒத்துக்கிறாங்களான்னு கேட்குறேன். கனிமொழி இன்னொன்று சொல்கிறாங்க, தமிழ் துரோகிகளாம், தமிழின துரோகிகளாம். தமிழ் துரோகி நீங்கள் தான். ராஜபக்சேட்ட போய் விருந்து சாப்பிட்டு வந்த ஆடாச்சு நீங்கள். 1.5 லட்சம் இலங்கை தமிழ் மக்களை கொண்ட ராஜபக்சேட்ட விருந்து சாப்பிட்ட நீங்கள் தமிழ் துரோகிகளா? ஈவேராவை பற்றி திட்டவன் தமிழ் துரோகியா? தமிழின துரோகினா உங்கள் அப்பா தான். ஆட்சியில் இருக்கும்போது இலங்கை மக்களை கைது செய்யும் போது உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு ஏமாற்றி அவ்வளவு படுகொலைக்கு காரணமானவர் யார்? அப்போ அவர் தமிழின துரோகி, நீங்கள் தமிழ் துரோகி. நீங்கள் ஈவேராவை திட்டவனெல்லாம் தமிழ் துரோகி, தமிழின துரோகினா உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். பேசவே தெரியலை அந்த அம்மாவுக்கு. ஏதோ ஸ்டாலினாச்சும் கொஞ்சம் எழுதி வச்சு பேசுகிறாரு. இன்னுமே இவங்களும் நம்ம கனிமொழியும் ஒரு பிஏ வச்சுக்கிட்டு எழுதி வாங்கிட்டு பேசுங்க. கண்டபடி இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களை நீங்களே திட்டுற மாதிரி தான் இருக்கு அந்த அந்த பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா. இல்லை சார், எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நானும் நிறைய வரலாம் கேள்வி கேட்டது என்னவே கேட்குறாங்க. உங்கள் அப்பா தாத்தா காலத்தில் அவங்கள வாயை பொத்திக்கு தான் இருந்தாங்க, ஈவேரா மட்டும்தான் கேள்வி கேட்டார் பிராமணர்களுக்கு எதிராகன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஈவேரா மட்டும்தான் கேள்வி கேட்டார், பாக்கி யாருமே கேள்வி கேட்கலையா? பிராமணர்களுக்கு நான் சொல்கிறேன், பிராமணர் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் படித்து எல்லாத்துலேயும் முதலிடம் வந்தான். அவன் யாரையும் கெடுத்தானா? நீங்கள் சொல்லுங்கள். அவன் படித்தாங்க, அவன் திறமையில் அறிவில் முன்னுக்கு போனான், அவ்வளோதான். அப்போ அவனை நம்மளுடைய எதிரியாக நீங்கள் ஏன் பார்த்தீங்க? உங்களை அமிக்கிட்டு மேலே வந்தானா? எல்லாத்துலேயும் பிராமணன் இருக்கானா? திறமையில் வந்தான், படிப்பில் வந்தான். அதுக்காகத்தான் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, அவ்வளோதானே. அவனை நீ ஏன் எதிரியாக நினைக்கிற? கிராமத்தில் இருக்கிறவன் படிக்க முடியலை, பிராமணன் அதிகம் படிக்கிறான், அப்படித்தானே.
பிராமண நேயத்து கேள்வி கேட்டானா பிராமணன் என்ன பண்ணுனான்னு சொல்லுங்கள். வேறு யாரையும் அடித்தானா, இல்லை இது பண்ணானா, கருணாநிதி மாதிரி படுகொலைக்கு துணையாக இருந்தானா, இல்லை இப்போ ஆட்சியில் வந்து ஊழல் பண்ணாங்களா, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். பிராமணர்களை நீங்கள் எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான காரணம் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். என்ன வலுவான காரணம்? அவன் படித்து நிறைய பதவிகளில் போனான், அவன் அறிவு யூஸ் பண்ணி தானே போனான். அது அவருக்கு அவன் வந்து நமக்கு எதிரியாகி முடியுமா? ஏன் பிராமணர்களை எதிர்த்து கேள்வி கேட்டாருன்னு சொல்கிறான்னு தானே சொன்னீங்க. ஏன் ஈவேரா அவர் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி வீடுகள் எல்லாம் பிராமணன் வந்து குடி வச்சாருன்னு கேளுங்க. கேட்டதுக்கு பாப்பானையும் பாம்பையும் கண்டா பாப்பான் அப்படின்னு சொன்ன ஆளாச்சே, நீங்கள் என்ன பிராமணர்களை குடி வைக்கிறீங்களே உங்கள் ட்ரஸ்ட்டில்? அவன் தான் ஒழுங்காக வாடகை கொடுப்பான், நம்மளால் போனால் காலி பண்ண மாட்டேங்கிறான், வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறான் இப்படின்னு சுயநலமாக பதில் சொன்னவர் தானே ஈவேரா. பிராமணர்களை நீங்கள் எதிரியாக பார்ப்பதற்கு ஒரு வலுவான காரணம் சொல்லுங்கள். அவன் இதை பண்ணுனா அதை பண்ணலாம், என்ன பண்ணலாம் ஒன்றும் சொல்லுவான். எல்லா இதுலேயும் அவன் வந்துட்டான். எப்படி வந்தான்? ரெக்கமெண்டேஷன் ஒன்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி குறுக்கொழியிலே வந்தான், பரீட்சை எழுதுனான், பாஸ் பண்ணுறான், நம்மளை விட திறமை அதிகமாக இருந்து அது பதவிகள்லாம் போனான். அப்புறம் எங்கே போனாலும் அவனுடைய இதை வச்சுக்கிட்டு போகிறான். இன்றைக்கி ஹைகோர்ட்டுகளில் சுப்ரீம் கோர்ட்லலாம் பிராமண ஜட்ஜுகள் அதிகம் இருக்காங்க. எப்படி வந்தான்? அவன் திறமையில் தானே வரான், குறுக்கொழியில் வந்தானா? நீங்கள் சொல்கிறபடி யாருக்கு 50 லட்சம் 1 கோடி கொடுத்து வாங்கினானா? எதுவும் இல்லையா? ஏன் அவனை எதிரியாக நினைக்கிறீங்கிறேன். ஆரம்ப கட்டத்திலேருந்து இருந்தாலும் ஒரு பாதிப்பு ஈவேராவை வந்து நேரு என்ன சொன்னார் தெரியுமா? மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு தானே சொன்னார். எடுங்க வரலாறு எடுங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு தான் ஈவேராவை சொன்னார். அது மாதிரி அவர் பேசுறதெல்லாம் நம்ம எப்படி இல்லை சார், நீங்கள் சொல்கிறல ஒரு கருத்து மட்டும் சரியாக வருது. அந்த காலத்துல இப்போ வரைக்கும் சாதி கலவரம் மத கலவரம் பிராமணர்கள் பண்ண மாதிரி தெரியல, இடைப்பட்ட நம்ம சாதியை தான் பண்ண மாதிரி தெரியுது. ஆனால் திரும்ப திரும்ப அந்த பிராமணர்களே அவன் இந்த ஈவேரா இழுத்து விட்டுட்டு அவன் அந்த ஆளுக்கு ஈவேராவுக்கும் மற்றதெல்லாம் இருந்தாங்க. ஈவேரா கடவுள் எதிர்ப்பு உள்ளாரு. ஈவேரா அந்த கடவுளுக்கெல்லாம் அதிகமாக கும்பிடுறவங்க பிராமணர்கள் தான். பூஜை பண்ணுறவன் கும்பிடுறவன். கடவுளை ஒழிக்கணும்னா பிராமணனை ஒழிக்கணும், அப்போ தான் கடவுளை ஒழிக்க முடியும் அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் அந்த ஆள் நினச்சிக்கிட்டு ஈவேராவை வந்து இது பிராமணனை எதிரியாமல் ஈவேரா பிராமணனை தான் கொல்லணும்னு சொன்னார். ஈவேரா காந்தியவே கொல்லணுன்னாரு. ஈவேரா 5 பேர்த்த கொல்லணுன்னாரு. மதங்களை கொல்லணுமா, அதுக்கப்புறம் இவங்களை காந்தியை கொல்லணுமா, சாமியை கொல்லணுமா, இது மாதிரி ஒரு 4-5 முட்டாள்தனமாக ஒரு பிராமணனை கொல்லணும், இது மாதிரி ஒரு 5 வச்சிருந்தாரு. அதனால் இவங்க அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி பேசுகிறாரு நேரு சொன்னபடி. அதை வந்துக்கிட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் தான் விடணும். ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு என்னமோ பிராமணன் நமக்கு எதிரிப்பாங்க. என்ன பிராமணன் என்ன ஒன்று என்ன செஞ்சான்? இந்த படம் எடுக்கிறாங்க, பிராமணனை தாக்கி எடுக்கிறான். உனக்கு தைரியம் இருந்தால், உனக்கு முதுகெலும்பு இருந்தால், வெற்றிமாறனை கேட்குறேன், ஒரு வன்னியரை தாக்கி விடு, தைரியமான ஆம்பளைன்னு ஒத்துக்கிறேன். ஒரு முக்குளத்தோனை தாக்கி எழுது, ஒரு நாடாரை தாக்கி விடு, உனக்கு இழிச்சவன் பிராமணன், ஏன்னா அவன் திருப்பி அடிக்க மாட்டான். அதனால நீங்கள் அடிப்பீங்க அவனை. முதுகெலும்பு இருக்கிறவனா இருந்தால் மற்ற ஜாதிக்காரன் எடு, எல்லாத்துக்கும் இழிச்சவன் பிராமணன் தான் கிடைச்சான் ஆரம்பிச்சு. அது மாதிரி ஜாதியை தூண்டி விடுறதுக்கு ஒரு 3 டைரக்டருங்க உட்காந்துட்டான். ஒரு சின்னது இப்போ இந்த இதில் வேங்க வயலில் அந்த 3 டைரக்டரில் துடிக்கிற துடிப்பு. ஏன்னா கதை ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டான், படம் எடுக்க அதில் கற்பனை எல்லாம் சேர்த்து இவங்க 3 பேர் பேர்ந்து ரெடி பண்ணிட்டான். ஐயோ வேங்க வயல் மாறி போச்சு, ஐயோ போச்சு, நம்ம படம் எடுக்கிறதே போச்சு, எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்களேன்னு கத்துறான். இவங்க எல்லாம் சுயநலம் பிடிச்சாளுங்க, இவங்க எல்லாம் வந்து இதை ஜாதி இதை பற்றி சொல்கிற சீர்திருத்தவாதிகள். அவங்க மாறி போச்சு. அதனால தான் திருமாவளவனுக்கு குதிக்கிறார். இதை வச்சு தானே அரசியல் பண்ணணும்னு இருக்கான். அதனால் அவர் என்ன சொல்கிறார், அது எப்படி பட்டியலினத்து மக்கள் மேலே குற்றம் சொன்னா அப்படி? அங்கே பட்டியலினத்து மக்கள் பேச்சுக்கே வேலை இல்லைப்பா. அது ஒரு உள்ளூருக்குள்ள கிராமத்தில் 2 கோஷ்டிகளுக்குள்ள நடந்த உள்ளூர் சண்டை. அங்கே எங்கே ஜாதி வந்தது? நீ தான் போய் ஜாதியை புகுத்துறியா? நீ ஆட்சி அரசியல் நடத்தணும், அவங்க சினிமா எடுக்கணும்னு நீங்கள் தானே போய் அதை கிளப்பி விடுறீங்க. முடிவு வேறு எதுவும் வந்துட்டா துடிக்கலை. அது எப்படி அப்படின்னா அப்படி கேட்குறாரு திருமாவளவன். அது எப்படி அவங்க அப்படின்னா உனக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டியது. இவரா இப்படி தான் கொடுக்கணும், அதுதான் இன்வெஸ்டிகேஷன், இல்லைன்னா சிபிஐ. தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்கிறேன். நம்ம பட்டியலினத்து மக்களே சொல்கிறேன், நீங்களாம் எவ்வளோ படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எவ்வளோ இந்த மாதிரி தலைவர்கள் உங்களுக்கு தேவையா? உங்களை வச்சு பணம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவ்வளோ பேரும். தூக்கி போடுங்க, உங்களுடைய திறமையில முன்னுக்குவாங்க, நல்லா படிங்க,
உங்கள் வறுமையிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இந்த அரசியல் தலைமை அவனாச்சும் செய்கிறாங்களா? வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டீங்களே, பட்டியலிருந்து மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் இந்த அரசியல் தலைவரோ இந்த 3 சினிமா டைரக்டரோ ஒரு பைசா வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா? ஒரு உணவு பொட்டலமாச்சும் கொடுத்துருப்பாங்களா? பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்ல. உங்களை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு சினிமா எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கங்க. எல்லோரோடையும் வந்து சகோதரத்துவ மனப்பான்மையோடு எல்லோரோடையும் நீங்கள் பழகுங்க. தனி கிளாஸ் வச்சது தனி இது வச்சதுன்னா அது அந்த காலம். எவ்வளோ நாளைக்கு பேசிக்கிட்டு இருப்பீங்க? இப்போ எங்கே நடக்குது சொல்லுங்கள். இப்போ சொன்னால் தான் உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு வந்துச்சு. SC/ST ஆக்டை பிடிச்சி உள்ளே போட்டுருவான். பேரை சொன்னாலே பிடிச்சி உள்ளே போட்டுருவான். அப்படி இருக்கும்போது இந்த அரசியல்வாதிகளும் சினிமாக்காரனா அவன் பொழப்பை நடத்துறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது. அதனால் ஈரோடு இதை பொறுத்தவரை அவர்கள் வந்து வெள்ளோட்டம் பார்க்குறாருங்க. இதில் ஜெயிச்சோன்னு சொல்லுவாங்க, பாருங்கள் 2026 நான் வந்துடுவோம் அப்படின்னு. அதுக்காகத்தானே ஒரு வெள்ளோட்டம். சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கடைசியாக கேட்டுக்கிறேன். இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பெண் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே உள்ள ஒரு வட்ட செயலாளர் கதிரேசன் வந்து வேட்டில் வேலை பார்க்கும்போது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும், அது மட்டும் இல்லாத தன் நண்பர்களோட நீ போகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினா அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை எம்ஓன்னு பேர் எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்பரண்டின்னு பேர். ஓகே. மோடஸ் அப்பரண்டி அப்படின்னா குற்றம் செய்யக்கூடிய முறை. அதில் வந்து ஒரே மாதிரியான முறையை பண்ணுவான். ஒரு இப்போ உளுந்தூர்பேட்டையில் ஒரு குரூப் இருக்காங்க. உளுந்தூர்பேட்டையில் கடலூர் உளுந்தூர்பேட்டை ஒரே மாதிரி எம்மோ இருக்கும். அப்போ நாங்கள் அதை என்ன பண்ணுவோம், அந்த கடலூர் உளுந்தூர்பேட்டை எம்மோப்பா அப்படிம்போம். ஆந்திராவிலேருந்து வருவான், ஏப்பா அது ஆந்திரா எம்மோப்பா. அதே மாதிரி டிஎம்கே எம்மோ புதுசா. ஆமாம். அவன் ஞானசேகரன் என்ன பண்ணான், அவன் போயிட்டு அந்த சார்ட்டையும் போகணுன்னா அதே எம்மோ இங்கே வருது பாருங்க. இவனும் பாலியல் சீண்டல் வச்சுட்டு என் ஃப்ரெண்டுங்களுக்கும் கூப்பிட்டுருக்கான். இந்த டிஎம்கே மோப்பு தான் அப்படி தான். அவங்க ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஒருத்தன் போனால் விட மாட்டான், எல்லாருக்கும் பெருந்தன்மையாக பகிர்ந்துக்குவான். இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் இது எல்லா குற்றம் எந்த குற்றம் நடந்தாலும் ஆரம்பத்திலேயே நீங்கள் சொல்லி அதில் ஒரு டிஎம்கேக்காரன் நிச்சயம் இருக்கும். அது எப்படி சார்? அதுதான் அவனுக்கு பதவி இருக்குது, ஆட்சி இருக்குது, தன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்காரு. அந்த தைரியம் தான். இது புது எம்ஓ இல்லை. ஆனால் அது நீங்கள் சொல்கிறது இந்த எம்ஓ டிஎம்கே எம்ஓன்றது டிஎம்கே எம்ஓ வந்து முதல்லேருந்தே இருக்கு, முதல்லேருந்தே இருக்குது. அதாவது கல்யாணத்துக்கு போவாங்க தலைவர்கள், கல்யாணத்துக்கு தலைவன் போவான். கல்யாணத்துக்கு போன உடனே இது வந்து நடந்த விஷயம். கல்யாண பொண்ணை பற்றி இவன் தான் தாலி எடுத்து கொடுப்பான். கல்யாண பொண்ணை பற்றி பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்ட்ட அசிங்கமாக கமெண்ட் அடிப்பான். நான் சொல்ல விரும்பலை அதை, என்ன மாதிரி கமெண்ட்லாம் அடித்தாங்க. இவன் தலைமையில் தான் கல்யாணம். அந்த பெண்ணை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை பேசலாமா? தாலி கட்ட போகிறவன் ஓங்கச்சிக்காரன். அது வந்து ஒரு குடும்ப கல்யாணம் மாதிரி இல்லை நினைக்கணும். இப்படி தான் நம்ம ஒரு முன்னாள் மந்திரி அவர் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. மணப்பெண்ணு அவ்வளோ அழகாக இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டுக்குள்ளே தலைவர்கள் பேசிக்கிறாங்க, சூப்பராக இருக்குன்னு. கடைசி திருமணம் முடிஞ்ச அந்த பெண்ணை இது பண்ணி போய் இவர்களே தனியாக வீடு பிடிச்சி குடும்பம் நடத்தினாங்க அந்த பெண்ணோட. நம்ம பேர்களை சொல்ல விரும்பல. இதுதான் திராவிடம், சகஜமாக நடக்கிறது. இதுதான் திராவிடம். அதனால தான் அவர் ஈவராகவே என்ன சொன்னார், அம்மாவாக இருந்தாலும் போடான்னா செக்ஸுக்கு உன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தால் உன் தாயுடன் கூட நீ அந்த இச்சையை தீர்த்து கொள்ளலாம்னு சேலம் மாநாட்டில் பதாகைகளை பிடிச்சி உங்கள் ஊர்வலம் வந்தாங்க. அப்படிலாம் அவங்க கொள்கை அப்படி தானே. சாமி இல்லைன்னு எவன் சொல்கிறானோ அவன் மனசாட்சிக்கு பயப்பட மாட்டான், பாவத்துக்கு பயப்பட மாட்டான். அதனால தான் முன்னோர்கள் சாமின்னு ஏன் ஒன்று வச்சான். சின்ன குழந்தைகளுக்கு கூட டேய் சாமி கண்ணை குத்திடும்பாங்க கெட்டது செஞ்சா. அப்படி இருக்கும்போது இவன் சாமியே இல்லைன்னா இவனுக்கு செய்யக்கூடிய எல்லாமே அயோக்கியத்தனமாக தானே தெரியும். மாற்றான் மனைவி அபகரிக்கிறதுலாம் இவங்களுக்கு பெரிய சகஜம். இவங்க அந்த காலத்திலிருந்தே அப்படி கலாச்சாரத்தில் வந்தவங்க. ஒவ்வொருத்தனுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பொண்டாட்டி இருக்கும், 3 பொண்டாட்டி இருக்கும். ஒரு பொண்டாட்டினா 2-3 வெப்பாட்டி இருக்கும். இப்படி தான் அவர்களுடைய கலாச்சாரம். இப்படி தான் போயிட்டு இருந்தது. இனிமேலும் அப்படி தான் போகும். அது நாட்டுக்கு கெட்ட. நம்ம மனுஷனுக்கு இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க சனி வரப்போகுது, சனி வரப்போகுது, 8ல் சனின்னு சொல்லுவாங்க. 8ல் சனி வந்தால் எந்தெந்த ராசிக்கு கெட்ட நேரம்னு. நமக்கு மனுஷனுக்கு சனி வர்ற மாதிரி நாட்டுக்கு சனி உண்டு. நம்ம தமிழ்நாட்டை சனி பிடிக்கும் சில சமயம். அப்போ பூரா இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு 7 நாட்டு சனி பிடிச்சா 7.5 வருஷம் இவங்க தான் ஆட்சி செய்வான். தமிழ்நாட்டுக்கு அஷ்டமி சனி பிடிச்சா அந்த 2.5 வருஷம் இவன் தான் வந்து ஆட்சியில் இருப்பான். 89லேருந்து 91 கரெக்டாக 2.5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அப்போ யோசிக்கணும், நீங்கள் தமிழ்நாட்டை வந்து சனி பிடிச்சிருச்சு.
2006 11 வரை வந்தான் இங்கே 5 வருஷம் 7 நாட்டு சனி தமிழ்நாட்டுக்கு. அவன் தான் இவன் வந்துருக்கான். நாட்டுக்கு சனியம் பிடிக்கும் போதெல்லாம் இவங்க வந்துடுவான். அவனை சனி தீர்ந்த உடனே இவன் ஆட்சி மாதிரி வேற ஆள் வருவான். அதனால் அப்போயே புரிஞ்சுக்கணும், இவன் ஆட்சிக்கு வந்தாலே புரிஞ்சுக்கணும் நாட்டுக்கு சனி பிடிச்சிருச்சு. இப்போ 2021 2026 வரை. இதுக்கப்புறம் எப்படிங்கிறத பார்ப்போம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பயிர் தம்பிக்கிறோமோ நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.